ஆள் இல்லை, இதுக்கெல்லாம் ஆள் இல்லை. எங்கள் அண்ணன் செஞ்சா அப்படி, எங்கள் அண்ணன் இறந்துட்டா அப்படி. அண்ணன் நான் ஒத்தையாள் தான். பசங்கிட்ட சொன்னால் அவங்கெல்லாம் போப்பா, இதெல்லாம் யார் இதெல்லாம் போய் உட்காந்து நினைக்கிட்டு செஞ்சு இது விட்டு சொல்லுங்க. நம்மளுக்கு என்னமோ கட்ட விட்டு இதே பொருளுங்க. நல்ல ஷோகேஸ், நல்ல பெரிய பெரிய அந்த இடத்துல போட்டு 500 ரூபா சொன்னாலும் அப்புறம் ஆர்டர் போடுவாங்க. ஆமாங்க, போட்டி போடுவாங்க அப்படின்ட்டுங்க. போட்டுங்க. அதே பொருளை நம்ம வீட்டில் கொண்டு நல்ல பொருளை கொடுத்து பாருங்க, யாரும் அதை மதிக்கவே மாட்டாங்க. பீஸ் அப்படிங்களா? நான் அவ்வளோ தூரம் போயிட்டேன், தான் சரி உங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் டக்குன்னு ஒரு யோசனை, சரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. எந்நேரம் வந்தீங்க? இப்போ தானா? எந்நேரம் எழுந்திருப்பீங்க டெய்லி? டெய்லி மணி 3 மணி 5 மணி. அப்புறம் நான் விடிய ஒரு நாளைக்கு உட்காந்து தின்னுவேன். 12 மணி 1 மணி வரையும் தின்னுவேன். அப்புறம் நேரமே எந்திரிச்சு மணி 6 மணிக்கு எந்திரிச்சு டக்குனு வந்துடுவேன். சாப்பாடு கடையில் சாப்பிடாமே இருந்தால் அப்புறம் எப்படி? நேற்று 3 மணிக்கு சாப்பிட்டது, நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டேன். வீட்டில் சமையல் அந்த அண்ணன் சொன்னீங்களா, அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க? அவங்களாம் எங்கண்ணா, காலு வலி வந்ததுக்கு அவங்க ஓடிட்டீங்க. நம்மளுக்கு என்ன இனி இங்கிட்ட எங்கிட்டு போவீங்க? அங்கே அந்த இடத்துக்கு தானா? அந்த முனிசிபல் வீதியே சுத்தம் அப்படியே என்னன்னு சொல்லி வியாபாரம் பண்ணுவீங்க? எப்படி போய் சத்தமாக போடுறதுங்க. போக தள்ளிக்கிட்டு போக காரோ வண்டியோ வந்துச்சுன்னா, காரில் வண்டியில் வந்தாங்கன்னா டக்குனு வாங்கிக்குவோம். நாமெல்லாம் சத்தம் போடுற அளவு இப்போ டெய்லி விற்றுரும். டெய்லி சேல்ஸ் ஆகிரும். ஒரு நாளைக்கு அப்படித்தாங்க. நம்ம சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லைன்னா அது விற்காம போனாலும் அது என்ன பண்ணுவீங்க? அதான் அப்படியே தான் வச்சுருந்து நாளைக்கு விற்கலாம். இல்லை இப்போ ரொம்ப காஞ்சி போச்சுன்னா அப்புறம் காஞ்சாலும் விற்றுருக்கோம். இந்த இது நேற்று பின்னால் இது இப்போ நான் விற்று நல்ல 2 எத்தனை நாள் வரைக்கும் இப்போ பில்டிங் வாங்கி வச்சு மேக்ஸிமம் விற்று வேஸ்ட்டாக போகாது. வேஸ்ட்டாக போகாது. ஏதோ 1-2 வருஷம் போச்சுன்னா ஒரு வாரம் ஆச்சுன்னு வைங்க, அப்புறம் அது நம்ம விற்க முடியாது. அந்த மாதிரியான என்ன தூக்கி தான் போட முடியும் வேஸ்ட்டாக. நான் சாமி கட்ட கொண்டுட்டு போய் வச்சு போட்டு வந்துடுவேன். கோயிலில் எந்த கோயிலில்? ஏதோ ஒரு கோயில்லையா? கோயிலில் நம்ம கட்டி விட்டு வந்துடுவீங்க. ஏதோ ஒன்று அது நல்லது. இப்போ தூக்கி போடுறதுக்கு அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் தான் இந்த இதில் இங்கே நம்ம ஏரியாவில் நீங்கள் தான் பண்ணுறீங்களா? பழனிக்குள்ளே யாருமே இல்லை இப்போ? அந்த இது வாழசமுதாரத்தில் எனக்கு ஒரு மாமனார் தான், ஒரு வயசானவர் தின்னுவார். இப்போ இருக்காருங்களா? இருக்கிறாருங்க. ஆனால் அது வெளியில் பார்த்தது உங்களை தான் பார்க்குறேன், வேறு பழனிக்கு இருந்த மாதிரி தெரில. அந்த அடிவாரத்தில் விற்றுட்டு இருக்கா அப்படிங்க எங்கள் மாமன். அவர் ஒருத்தர். சரி பார்ப்போம். டீ சாப்பிட்லாங்களா? டீ கடையும் இல்லைங்கிட்டு. இப்போ தானே கொண்டுட்டு வந்துடுவேன். ட்ரம் டீ சாப்பிட்டீங்களா? சரிங்க, நான் பார்த்துட்டு வரேன். சரிண்ணா. அது உங்கள்கிட்ட செல்லும் இல்லை, ஜிபேம் இல்லை, கையில் தான் நான் காசு வச்சுருக்கேண்ணே. சரி. ஆனா இதுக்கு இந்த மாதிரி பூ வைக்கணுங்க இருக்கு. இது எத்தனை வருஷமா உங்களுக்கு தொழில்? இது 5 வயசுல இருந்து. நாங்கெல்லாம் இத்தனூர்ல இருந்து இங்கேயே இருந்து போகுது. நான் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. நாங்கெல்லாம் இந்த பெருமா கோயில்ல இங்கேயே இருப்போம். இது ஒன்று செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? இது ஒன்றும் செய்ய 1/2 மணி நேரம் ஆகும். ஒன்று செய்கிறது. இந்த ஓலைகள்லாம் போய் நம்ம வெட்டணும்.
அது வெட்டிக்கிட்டு வரோம். மரத்தில் ஏறி வெட்டிடுவீங்க, கை கட்டுற அளவுக்கு பார்த்து வெட்டிட்டு கீழே எடுத்துக்கிட்டு பார்க்கணும். எந்த காலத்தையும் இருந்து ஏற மாட்டோம். இது எதுக்குங்க? வாங்குவீங்க, அதான் ரெகுலராக வாங்கிட்டு போகிறோம்னு சொன்னீங்க. போயிட்டு வரணும்னு சொல்லி போட்டு போனீங்க. அதோட சரி ஆலைக்கான அட்ரஸிங். யார் கூட பிறந்தவரா? கூட பிறந்த அண்ணனா தம்பி? அண்ணன். உங்களுக்கு வேற யாரு அண்ணன் மட்டும்? அம்மா அப்பா எல்லாம் இருக்க மாட்டாங்க, இறந்துருப்பாங்க. இப்போ கல்யாணம் எல்லாம்? கல்யாணம் வச்சு எங்கள் வீட்டுக்கார அம்மா இறந்து 4 வயசு. பசங்கள்லாம் ஒருத்தர் இல்லைங்களா? இப்போ அண்ணனும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை? அப்போ எல்லாம் ஒன்றுக்கும் ஆக மாட்டாங்க. இப்போ நீங்களாம் இதை பின்னிக்கு போய் என்ன பண்ணுவீங்க? இது பின்ன நம்மளாக விற்றுக்க வேண்டியதாங்க, நெகில் வைக்கலாம். டெய்லி செலவுக்கு வந்துடுங்களா? எல்லாம் 15 அப்படியே சம்பாரிச்சு வருவாங்க. அதான் ஆண்டவன் அதெல்லாம் குறை வைக்கல. கூட பிறந்தவன் ஒருத்தர் இருக்கிறீங்க. ஆனால் எனக்கு கொப்பரை வந்துச்சு பாருங்க, அதெல்லாம் உன்னால் நடத்த முடியும். அப்புறம் எப்படி உங்களை வாங்குறத எப்படி வாங்க முடியும் வந்து? அது அவ்வளோ சீக்கிரம் நினைக்க முடியாது. அப்போ அளவான வாழ்க்கை வாழ்றீங்க, அங்கங்கே ஒரு அண்ணன் கணக்கு செலவுக்கு இருந்தால் போதும். எங்கீங்க எல்லாம் நம்ம ஒத்தையாள்னால உட்காந்து இன்னைக்கு 100 ரூபாய் கேட்பாங்க, பின்னெல்லாம் பண்ண முடியாது. இந்த தொழிலில் இப்போ புதுசாக நிறைய செய்கிறாங்களா? மிஷினில் செய்கிறாங்களா? வெளியில் தெரியணும். ரொம்ப சார்ஜ் இல்லை, இன்னொரு நாளைக்கு எடுத்து ஃபுல்லாக வீடியோ போட்டுடலாம். நாளைக்கு தாங்கும். இது ஏதாவது கிழிஞ்சிருமா அல்லது? அங்கிருந்து டெய்லி இங்கே வந்துடுவீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை செய்வீங்க? இது ஒரே மாதிரி டிசைன் தானுங்களா?